இது தெரியாதவற்றை தெரிய வைப்பது. தெரியாத நண்பர்களுக்கு மட்டும் சின்ன சின்ன தகவல் கூறிய நண்பர்களே, நாங்கள் ஒரு எனக்கு முக்கியமான ஒரு ஆப்ஸ் ஒன்று பார்க்குறோம். அதாவது ஒரு ஃபோன் அநேகம் பேருக்கு மிஸ் ஆகிறது கூட. நண்பர்கள் ஃபோன் மிஸ் ஆகிறது கூட உண்மைதான நண்பர்களே? ஆமாம். இப்போ அதுக்கு நாங்கள் என்ன ஒரு வழியில் மிஸ் ஆகிட்டா எப்படி அதை நாங்கள் கண்டுபிடிக்கிறேன்றதை பற்றி தான் இந்த ஆப்ஸு. அது பாருங்கள், இந்த இதான் ஆப்ஸு லாஸ்ட் மை ஃபோன். ஓகே, இந்த ஆப்ஸும் உங்கள் ப்ளே ஸ்டோரில் இலவசமான முறையில் கிடைக்கிது நண்பர்களே. நீங்கள் ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோரில் எங்கள்கிட்ட நீங்கள் டைப் செஞ்சு கொள்ளுங்க நண்பர்களே. லாஸ்ட் ஃபோன் லாஸ்ட் ஃபோன் நீங்கள் டைப் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த எப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அதை பாருங்கள். இது தெரியாதே தெரியாத நண்பர்களுக்கு மட்டும் சின்ன சின்ன தகவல். நிச்சயமாக லைக் பண்ணுங்கள், அதோட ஷேர் பண்ண மறந்துடாங்க நண்பர்களே. இப்போ நீங்கள் தட்டிக்கிட்டு போனீங்கன்னா பாருங்கள், இந்த படத்தை பார்த்துக்கோங்க. இந்த இதுதான் நண்பர்களே. இதை நீங்கள் ஓகே கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதால் எனக்கு ஓப்பன் கேட்குது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே பேக்கில் வாங்க. சரியா நண்பர்களே? நாங்கள் அதை எவ்வளோ யூஸ் பண்ணுறது இந்த படிப்போம். நீங்கள் ஓகே கொடுக்கும்போது உங்களுக்கு இவ்வாறு கிடைக்கும். இதில் நீங்கள் பாருங்கள், இப்படி கீழே பாருங்கள், வலக்கை இடது கை பக்கம் கீழே உங்களுக்கு ஓகே பட்டன் இருக்குது தானே இதில் மொபைலில். அதை நீங்கள் இப்படி கொடுக்கும் இவ்வாறு வரும். இதில் நீங்கள் பாருங்கள் பர்ஃபார்மன்ஸ். இப்படி நீங்கள் இந்த ரெண்டாவது கொடுத்தீங்களா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கும் ஆக்டிவேட் அப்ளிகேஷன், அதுக்கு ஓகே கொடுங்க. அடுத்தாவது ஜிபிஎஸ் நீங்கள் வச்சுக்கோங்க. ஜிபிஎஸ் ஆன் பண்ணிட்டு அதை நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. அடுத்து நெட்வொர்க் சிம் சேஞ்ச், அதையும் நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட நேம் பேரை கொடுத்துருக்கேன் ஜீவன், இவ்வாறு கொடுத்து ஓகே கொடுத்துங்க. அடுத்தது யுவர் ஃபோன் நம்பர். ஓகே, எங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. 53 32 36 இவ்வாறு கொடுத்து ஃபோன் நம்பரையும் ஓகே கொடுத்துக்கோங்க நண்பர்களே. அடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் கோட். சரியா, நீங்கள் உங்களுக்கு விரும்பின கோட் 8 நம்பர் கொடுக்கலாம். நான் இப்போ இவ்வாறு கொடுக்கும் 1991 இவ்வாறு கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க நண்பர்களே. அடுத்த ஃப்ரெண்ட் ஃபோன் நம்பர். உங்களோட ஃப்ரெண்ட் நம்பர் இருக்குது. இப்போ ஆட்டைக்கா நீங்கள் 5 நம்பர் கொடுத்துக்கலாம். 5 ஃப்ரெண்ட் வேண்டாம். உங்களோட ஃபோன் சம்டைம் லொஸ்ட் ஆகிட்டுன்னா நீங்கள் எடுக்கிறதுக்கு வரும். இதில் இந்த எஸ்எம்எஸ் நண்பர்களே உங்களோட ஃப்ரெண்டை ஃபோனுக்கு. சரியா, இவர் இதில் இருக்கிற எம்ஜிஎன் அழிச்சு போட்டு நீங்கள் ஃப்ரெண்டு நம்பர் டைப் பண்ணுங்கள். இப்போ நான் 53 65 11 679 இவ்வாறு இப்போ நீங்கள் 5 நம்பர் கொடுத்துக்கலாம் அதில். சரியா, நான் 1 கொடுக்குறேன். கொடுத்துட்டு நீங்கள் சேவ் இருக்குது, சேவுக்கு கொடுத்துக்கோங்க. சேவ் கனெக்டட் சேவ் இட். இது அவ்வளோ தான் நண்பர்களே. இப்போ உங்களோட ஃபோனில் யாரும் திருடிக்கிட்டு போய் வேறு சிம் போடுவார்கள். வேறு சிம்மை போட்டோடனே நீங்கள் அதில் கொடுத்து அந்த 5 நம்பர் கொடுத்து பண்ணுங்க. நீங்கள் 5 நம்பர் கொடுத்தோன்னா 5 சிம்முக்கும் அவர் என்ன புதிய சிம் போட்டிருக்கார், அதோடைய நம்பர் என்ன என்ற டீட்டெயில்ஸ் சகலதும் உங்களோட மொபைலுக்கு வந்துவிடும், அந்த மொபைலுக்கு. சரியா நண்பர்களே? இது தெரியாதவற்றை தெரிய வைப்பது. தெரியாத நண்பர்களுக்கு மட்டும் சின்ன சின்ன தகவல் குறிக்கிற நண்பர்களே. நிச்சயமாக என்னுடைய வைஃபை லைன் சவுதி அரேபியா வைஃபை பாய்ப்பாங்க. அது என்னுடைய லொஸ்ட் என்னுடைய நல்லா ரெக்கார்ட் அதிகமாக போட முடியாத நண்பர்களே. அவ்வாறு இருந்தும் ஃப்ரெண்ட் வேண்டுகோளுக்கு நாங்கள் இப்போ நான் இந்த ரெக்கார்டை செய்திருக்கேன். சரியான நண்பர்களே, நிச்சயமாக நண்பர்களே, நம்ம தெரியாதவற்றை தெரிய வைப்பது அழகாக. இப்போ பாருங்கள், எவ்வளோ அழகாக யூடியூப்பில் வளம் வந்துக்கிட்டு இருக்கு. நிச்சயமாக நண்பர்களே, நீங்கள் அதில் நீங்கள் உங்களுக்கு லைக் ஆப்ஷனெல்லாம் இருக்குது, நீங்கள் அதில் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. சரியா நண்பர்களே? சரி நண்பர்களே, நிச்சயம் ஒரு எபிசோட உங்களை நான் சந்திக்கும் உங்கள் நண்பன் யாழ்ப்பாணத்திலிருந்து தீபன். ஓகே நண்பர்களே, பாய் பாய்.